இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தி வேலைக்காக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த வாரத்திலே நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே என்கிற ஒரு தலைப்பிலே செய்திகளை நாம் கவனித்தோம். இந்த வாரம் அதனுடைய இரண்டாம் பகுதியாக அதே தலைப்பை கொண்டு, ஆனால் சற்று வித்தியாசமாக மோசேயினுடைய வாழ்விலே நிகழ்ந்த ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி, அதிலிருந்து நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே என்று நேயர்களாகிய நமக்கு தேவன் என்ன கூறுகிறார் என்பதை இன்று நாம் செய்தியாக பார்ப்போம். அருமையான தேவனுடைய தாசனாகிய மோசேயினுடைய வாழ்வை ஆண்டவர் அந்த காலத்திலே 3 பகுதியாக பிரித்திருக்கிறார். முதல் 40 ஆண்டுகள், இரண்டாம் 40 ஆண்டுகள், மூன்றாம் 40 ஆண்டுகள் என முதல் 2 40 ஆண்டுகளும் மோசேக்கு ஒரு பயிற்சி பட்டறையாக காணப்படுகிறது. மோசேயினுடைய வாழ்விலே அவன் செயல்படுத்த வேண்டிய அரும்பெரும் காரியங்களுக்காக கடைசி 40 ஆண்டிலே அவன் செயல்படுத்தக்கூடிய அரும்பெரும் காரியங்களுக்காக முதல் 40 + 40 80 ஆண்டுகள் தேவன் அவனுக்கு ஒரு பயிற்சியை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த பயிற்சியிலே மோசே எப்படி செயல்பட்டார், கடைசி 40 ஆண்டுகள் அவருடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் இன்று கவனிப்போம். முதல் 40 ஆண்டு மோசேயினுடைய பிறப்பிலிருந்து நாம் பார்த்தோமானால், அவர் பிறந்த அந்த நாளிலே பார்வோன் மன்னன் ஒரு கட்டளையை கொடுக்கிறான். பிறந்த ஆண் குழந்தைகளை நதியிலே போட்டுவிடச் சொல்லுங்கள் என்று. மோசேயினுடைய பெற்றோர் 3 நாட்கள் வரைக்கும் மோசேயை ஒளித்து வைத்து காப்பாற்றினார்கள். அதன் பிறகு நாணல் பெட்டியிலே வைத்து நதியிலே கொண்டு வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, தேவன் மோசேயை காப்பாற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே மரண பயத்தின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தால் தேவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போகாது என்பதை மோசேயினுடைய அந்த சம்பவம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அங்கே தேவன் மோசேயை காப்பாற்றுவதற்கு பார்வோன் ராஜாவினுடைய சகோதரியை அங்கே அனுப்புகிறார். சம்பவம் நமக்கு தெரியும். பார்வோன் ராஜாவினுடைய சகோதரி மோசேயை தன்னுடைய சொந்த வளர்ப்பு மகனாக வளர்த்து வருகிறாள். அந்த 40 ஆண்டுகள் ராஜபோகமான ஒரு வாழ்வு இந்த மோசேக்கு. இதில் நாம் ஒன்றை கவனித்து கொள்ள வேண்டும். மோசேயை வளர்த்தது மோசேயினுடைய தாய் தான். வளர்ப்பு தாயாக அங்கே அனுப்பப்பட்டு மோசேயை வளர்த்து கொடுக்கின்றாள். அப்பொழுது மோசேக்கு யெகோவா தேவனுடைய, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மோசேக்கு ஊட்டி வளர்த்தாள். அது மோசேயினுடைய செவிகளில் அப்படியே ஒலித்து கொண்டிருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்க்கிறோமா என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். பெற்றோர்கள் தன்னுடைய வேலை, தன்னுடைய பணி, தன்னுடைய பதவி, தன்னுடைய காலங்கள் என்பதை கடந்து கொண்டு செல்லுகின்றார்களா, அல்லது பிள்ளைகள் பால் எப்படி அக்கறை கொண்டுள்ளார்கள் என்பதை கவனிக்க நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். பிள்ளைகள் மீது கரிசனையாயிருங்கள், குடும்பத்தின் மீது கரிசனையாயிருங்கள், சபையின் மீது கரிசனையாயிருங்கள். அந்த கரிசனை மோசேயை ஒரு வாஞ்சையுள்ள பிள்ளையாக, இஸ்ரவேலின் மீது ஒரு வாஞ்சையுள்ள பிள்ளையாக அவனை வளர்த்து எடுத்தது. அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே வாழ்ந்தாலும் அவனுடைய எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம்
இஸ்ரவேல் ஜனத்தினுடைய மீட்புக்காக, விடுதலைக்காக செயல்பட வேண்டும் என்பதே அவனுடைய எண்ணமும் இயக்கமுமாக இருந்தது என்பதை நாம் புரிந்துள்ளோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் அவனுடைய முதல் பயிற்சி பட்டறை. அவன் ஒரு ராஜாவுக்குரிய சகல காரியங்களையும் அவன் கற்று தேர்ந்து முதன்மையானவனாக இருந்தான். ஆனாலும் அவனுக்குள்ளாக இருந்த இஸ்ரவேலருடைய மீட்பு என்கிற அந்த வாஞ்சை அவன் வெளியே கொண்டு வரும்போது அவன் எகிப்தை விட்டு மீதியான் தேசத்திற்கு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாயிற்று. அவன் பார்வோனுக்கு பயந்து, சரித்திரம் நமக்கு தெரியும், அதை விளக்கவில்லை. அவன் பார்வோனுக்கு பயந்து மீதியான் தேசத்திற்குள்ளாக கடந்து செல்கிறான், ஓடி செல்கிறான். இது முதல் 40 ஆண்டுகள். இரண்டாம் 40 ஆண்டுகளை பாருங்கள். மீதியான் தேசத்திலே அருமையான ஒரு மனைவி, அருமையான 2 குழந்தைகள். ராஜபோகமாக வாழ்ந்த இந்த மோசே இப்பொழுது எப்படி பயிற்றுவிக்கப்படுகிறான் என்று பாருங்கள். வேலை செய்தான், ஆடுகளை மேய்த்தான். 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்தான். ஆனால் இவனுக்குள்ளாக ஒரு எண்ணம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு மீட்பு எப்போது? இஸ்ரவேலர்களுக்கு மீட்பு கொடுப்பது யார்? தேவனே, இஸ்ரவேலருக்கு நீர் மீட்பை கொடும் என்கிற ஒரு கர்சனையோடு, ஒரு வாஞ்சையோடு இவன் ஆடுகளை மேய்த்து கொண்டே வருகிறான். காலங்கள் கடந்து போகிறது. 40 ஆண்டு முடிய போகிறது. இவனுடைய வாஞ்சை அறிந்து கொண்ட தேவன் இவனையே அழைக்க அனுப்ப சித்தமாகிறார். அதனாலே ஆண்டவர் மீதியான் தேசத்திலே, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே மீதியான் தேசத்தின் ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தெய்வ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். இதற்கு முன்னாடி இந்த பர்வதத்திற்கு அவன் சென்றானா செல்லலையா நமக்கு தெரியாது. 40 ஆண்டுகள் பயிற்சி முடியும் போது தேவன் அவனை சந்திக்க ஆயத்தமாகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, ஒருவேளை நம்முடைய வாஞ்சை எதில் இருக்கிறது? உலக பிரகாரமாக இருக்கிறது. பிள்ளைகள் குறித்த வாஞ்சை இருக்க வேண்டியதான், பெற்றோரை குறித்த வாஞ்சை இருக்க வேண்டியதான், சபையை குறித்த வாஞ்சை இருக்க வேண்டியதான். இவை எல்லாவற்றிலும் காட்டிலும் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது எப்படி என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக இருக்குமானால் தேவன் நம்மை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறார். 40 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் போராட்டமான ஒரு வாழ்வு, மனாந்தரமான ஒரு வாழ்வு. ஆனாலும் அருமையான ஒரு குடும்பம், அருமையான இவனுடைய மாமனார். இப்படியாக வாழ்ந்து வருகிற நேரத்தில் தேவன் இவனை சந்திக்க வருகிறார். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலைகளை நின்று அவனுக்கு தரிசனமானார். அந்த முட்செடியானது பற்றி எரிகிறது, ஆனால் அவிந்து போகவில்லை. அது எப்படி என்று அவன் பார்ப்பதற்காக அருகிலே செல்கிறான். அவன் முட்செடியின் அருகிலே செல்வதை கர்த்தர் கண்டார் என்று வேதவசனம் சொல்கிறது. 4ஆம் வசனம், கர்த்தர் அவனை கண்டார். கண்ட மாத்திரத்திலே கர்த்தர் மோசே மோசே என்று கூப்பிட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய எண்ணங்களும் இயக்கங்களும் தேவனுக்கு பிரியமாய் இருக்குமானால், நாம் காத்திருப்போமானால், பொறுமையோடே காத்திருப்போமானால், தேவன் நம்மை சந்திக்க வருகிறார், நம்மை அழைக்கின்றார். இந்த அழைப்பின் சத்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு நமக்கு வேண்டும். தேவனை அறிகிற அறிவு அப்படின்னு வேதம் சொல்கிறது. தேவனை அறிகிற அறிவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேணும். நான் ஒரு விசுவாசி, நான் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பரிசுத்தமாய் நான் காத்து வருகிறேன் என்று சொன்னால் போதாது. இந்த பரிசுத்தம் எதில் விளங்க வேண்டும் தெரியுமா? தேவன் நம்மை சந்திக்க வர வேண்டும். காத்திருந்தார் தேவன். மோசேக்காக காத்திருந்தார், தேவ பர்வதத்திலே காத்திருந்தார். வந்தான், அவனை கண்டார், அவனை கூப்பிட்டார். உடனே மோசே, ஆண்டவரே,
இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொன்னான். சொல்லிச்சு மோசேக்கு ரொம்ப ஆசை. ஆண்டவருடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிட்டு என்னுடைய தேவனை நான் சந்திக்க போகிறேன் அப்படி சொல்லி ரொம்ப ஒரு அவளோடு ஆசையோடு அவன் கிட்டி சேருகிறான். அப்பொழுது தேவன் சொல்லுகிறான், மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன்னுடைய பாதரட்சியை கழற்றி போடு என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது அநேக காரியங்களை நாம் ஒதுக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாக எழுதுகிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, எல்லாம் தள்ளிடு, உனக்குள்ளாக இருக்கிற எல்லா பாரமான காரியங்களையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான். நான் ஒன்று விசுவாசியை நீ சொல்லாத, அந்த விசுவாசத்தை உனக்குள்ளாக கொடுத்தது இயேசு கிறிஸ்து தான். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடே ஓடுகிறோம். நான் விசுவாசத்திலே ஓடுகிறேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறேன் அப்படி சொன்னால் மட்டும் போதாது. அந்த ரட்சிப்பின் பாத்திரம் இல்லையா, உன்னுடைய ஆயுளின் கடைசி பரியந்தம் உன்னிலே நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படும். அப்போ ரட்சிப்பு என்பது ஒரு நாள் பெற்று அதோடு முடிவது அல்ல. அந்த ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டவனாக கிறிஸ்துவ வாழ்விலே முன்னேற வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கிடவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே, ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. பரிசுத்தம் இல்லாமல், பரிசுத்தம் வேணும், ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தம் வேணும். அது ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் மோசேயை பார்த்து, பாதரட்சியை நீ கழற்றி போட்டிருப்பா, இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது இல்லை. அப்போ பரிசுத்தமாக வாழ்வதற்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆசை தான், எனக்கு ஆசை இல்லையா? தேவனை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்தமாய் வாழ ஆசை. ஆனால் உள்ளத்தில் ஒரு ஓரமாக ஒரு கவலை இருக்குது, என்னிலே பரிசுத்தத்திலே நான் நிலைத்திருக்க என்னால் முடியவில்லையே என்று ஏங்குகிற பிள்ளைகள் தான் அதிகம் இல்லையா? அப்போ பரிசுத்தமாக என்னால் வாழ முடியவில்லையே என்று நாம் கதறும்போது தேவன் ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீங்கள் என்னிடத்திலே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். என் நாமத்தினாலே. ஆண்டவரே, நான் பலவேனாப்பா, நான் பரிசுத்தமாய் வாழ ரொம்ப ஆசைப்படுகிறேன், நான் விழுந்து போகிறேனே, இன்று நான் எழுந்துட்டேன் ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் ஓடிட்டுருக்கேன், அதனால் விழுந்துட்டேனே ஆண்டவரே. இப்படி கதறுகிற பிள்ளைகள் எத்தனை பேர் தெரியுமா? இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு ஆலோசனை, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் நான் செய்வேன். அப்போது ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்போம், ஒவ்வொரு நாளும் கேட்போம், விழும்போதெல்லாம் கேட்போம், எழுந்திருக்கும் போது ஸ்தோத்திரம் செலுத்துவோம், விழும்போது கேட்போம், எழுந்திருக்கும் போது ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஓடிக்கிட்டே இருப்போம். நிற்க வேண்டாம், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நிற்கவே வேண்டாம், பின்னிட்டும் பார்க்க வேண்டாம். செய்த பாவங்களை தாவீது அழகாக எழுதுகிறார். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மூடி போடுங்க ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்களை எண்ணாதிருங்க, மூடி போடுங்கன்னு அதுக்கு அர்த்தம் என்ன? மீண்டும் அந்த பழைய பாவங்கள் என்னுடைய சிந்தனைக்குள்ளாக வரக்கூடாது, மூடி போடுங்க. என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் எண்ணாதிருங்க ஆண்டவரே, மீறல்கள் எல்லாம் மன்னிச்சுக்கிட்டே இருங்க, மன்னிங்க இல்லையா? அப்போது பின்னோக்கி பார்க்கக்கூடாது. அதான் லோத்தினுடைய மனைவி பார்த்து சொன்னார், நீ பின்னிட்டு பாராதே, உன்னுடைய வாழ்க்கையின் பின் நிலைமைகளை நீ பாராத, முன்னால் நிற்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ ஓடு என்று சொல்லுகின்றார். என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். பவுல் அப்போஸ்தலன், அருமையான ஒரு அப்போஸ்தலன். பவுல் அப்போஸ்தலன் இல்லையானா வேதாகமத்தினுடைய விளக்க உரையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கற்றிருக்க முடியாது.
அவனும் தேவனுடைய மோசையை போன்ற ஒரு அழைப்பு தான் அவனுக்கும். அவர் எழுதுகிறார், எனக்குள்ளாக ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ வேதனோடு எழுதுகிறா தெரியுமா? எனக்குள்ளாக ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆண்டவரிடத்தில் இல்லையா 3 முறை நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே அப்படி சொல்லி நான் 3 முறை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டு சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். நீங்கள் எப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரிதான், கவலையே படாதீங்க. ஆண்டவரோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரோடு கூட பேசுங்க. காலையிலிருந்தே பேச ஆரம்பிச்சிருங்க. எனக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த வாழ் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வாழ். உலகத்தின் மீது அவன் ஆசை வைக்கலை. உலகத்தில் எந்த மனிதர் மீது அவன் ஆசை வைக்கலை. உலகத்தில் உள்ள மனிதர்களை காட்டிலும் இல்லையா, அவனுடைய மனைவி பிள்ளைகளை காட்டிலும் தேவன் மீது அதிகமாய் அன்பு கூர்ந்து, அதனால் அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. தேவனோடு சஞ்சரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து மாலை மத்தியானம் இரவு தேவனோடு சஞ்சரிப்போம். படுக்கையில் இல்லையா ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம், ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்போம். நிறைய நேரங்களில் காலையில் நிறைய காரியங்களுக்காக நம்ம அலைந்திருப்போம். நிறைய காரியங்கள் நமக்கு தடைப்பட்டு காணப்பட்டிருப்போம். இன்னும் சில காரியங்கள் இல்லையா நாட்கணக்காக, வாரக்கணக்காக, மாதக்கணக்காக, வருடக்கணக்காக தடையாகவே காணப்படும். தோல்விக்கு மேலே தோல்வி. தன்னுடைய சொந்த வாழ்வினாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பேரப்பிள்ளைகள், தன்னுடைய குடும்பத்தாருடைய வாழ்விலே சில காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து தோல்வியே சந்தித்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் சபை கூடுதல் ஆண்டவர் வச்சிருக்காரு தெரியுமா? சபை கூடுதல் யார் யாரெல்லாம் வராங்களோ, யார் யார் எப்படி ஜெபிக்காங்க, கவலையோடு ஜெபிப்பாங்க, கண்ணீர் விட்டு ஜெபிப்பாங்க. அதான் வாரம் நம்ம சபைக்கு. பிறருடைய முகத்தை பார்த்து அவர்களை விசாரிப்பதற்காக தேவன் சபை கூடுதலை வைத்திருக்கிறார். கேட்க முடியுமானா கேட்கணும் இல்லையா? சிலர் கேட்பதை விரும்ப மாட்டார்கள். அப்படியானா நம்முடைய பங்கு என்ன தெரியுமா? அருமையான கிறிஸ்தவர்களுடைய பங்கு என்ன தெரியுமா? மனதுக்குள்ளாக அந்த இடத்துல, அது பரிசுத்த இடம் பார்த்துடுங்க. அந்த பரிசுத்த இடம் அதுக்காக தான் சொல்லியிருக்கு, நீ ஆலயத்திற்கு வரும்போது உன் நடையை காத்துக்கொள். அந்த மனிதருக்காக கண்ண முடியும் அல்லது பார்த்துட்டே இல்லையா ஒரு நிமிடம், ஆண்டவரே இந்த மனுஷன் என்ன வேதனையில் இருக்கான்னு தெரியல, அல்ல இந்த பெண் என்ன வேதனையில் இருக்கான்னு எனக்கு தெரியாது, வேதனை நீக்குங்கப்பா, தகப்பனை வேதனை நீக்குங்க. அப்படி ஜெபித்து கடந்து வந்தோமானா தேவனுடைய பார்வையில் அது வெளியேறப்பட்டதுப்பா. இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குமானா சொல்லிட்டு கடந்து செல்லுங்கள். அதான் ஒரு வார்த்தையில் ஒரு செய்தி. நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாது. சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. பவுலுடைய அந்த வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. நான் என்னுடைய பள்ளியிலே ஒரு தலைமை ஆசிரியர் வேலை பார்த்தார், ஜார்ஜ் எபனேசர். அருமையான ஒரு தேவனுடைய தாசன். ஒரு சில இடங்களுக்கு நாங்கள் சேர்ந்து ஊழியத்திற்காக செல்லக்கூடிய வாய்ப்பு சில நாட்கள் கிடைத்தது. அப்பொழுது என்னுடைய பங்கு ஒரு வேத ஆராய்ச்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பங்கு. செல்கின்ற இடங்களே அந்த வேத ஆராய்ச்சி குறிப்பிட்ட தொடர்ந்து ஒரு பகுதியை தொடர்ந்து வேத ஆராய்ச்சி பண்ணுவது. அப்பொழுது அவர் என்னென்ன சொன்னார், சொல்லி கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. தம்பி, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, இதை குறிச்சிடுங்க, இதை பற்றி நீங்கள் செய்தி எடுக்கணும், இதை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணுங்க அப்படின்னாங்க. வேறு எனக்கு எந்த கின்ஸு கொடுக்கல, என்கிட்ட சொன்னது ஒன்று தான், நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே. அப்போது எனக்கு உள்ளத்தில் அன்றைக்கு உடனே தோணுது என்ன தெரியுமா, நான் எனக்கு கெடுதி செய்யக்கூடாது, அதுக்கு நான் ஆண்டவர் என்ன செய்யணும்? செய்தி கொடுப்பதற்கு முன்பாக எனக்குள்ளாக தேவன் கொடுத்த ஒரு தாகம் இதுதான். நான் எனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளக்கூடாது. அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவர்? சரி சார், நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு, முடியலை. என்னன்னா சில சபைகளில் வேத ஆராய்ச்சிக்கு எடுக்கும் சங்கீதம் மட்டும் போய்கிட்டே இருக்கும்,
சில சபைகளில் ஒரு சபையில் எப்படி போயிட்டுருக்கோம், பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபங்கள் மட்டும் போய்கிட்டே இருக்கும். இந்த தனியாக இதை எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. தேவன் எனக்கு இன்று அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன். கடந்த மாதம் இல்லையா முதல் வாய்ப்பை கொடுத்தார். இது 2ஆம் பாகமாக தேவன் சொன்னார், நான் செய்கிறேன். தேவனாலே அன்றி ஒன்றும் நடக்காது. அவரன்றி ஒரு அண்ணுவும் அசையாது. ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார். சொல்லுகிறேன், அவ்வளோதான். நான் நல்லவனா பொல்லாதவனா, நான் பரிசுத்தனா பரிசுத்தம் இல்லாதவனா, என்னை கவனிக்காதீர்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கிறதா என்பதை பாருங்கள். பிறரை பார்க்கும்போது இவருடைய கஷ்டம் என்ன என்ன என்பதை புரிந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அதான் கிறிஸ்தவ வாழ்வு. பிறரை குற்றப்படுத்தி காயப்படுத்துவது அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதமும் நம்முடைய அளவிலேயே நின்றுவிடக்கூடாது. ஒருவேளை நான் முட்டு போட்டு ஜெபிக்க, நான் நல்ல வேதம் வாசிக்க, தியானம் பண்ணுறேன், அது கிருபை. அந்த ஆசீர்வாதம் என்னோட நின்று விடக்கூடாது, சந்ததியாக படர வேண்டும். ஆனால் பிறருக்காக நம்ம ஏதாவது ஜெபிக்கணும், செய்யணும். செய்ய முடியலையா, ஜெபிக்கணும். அதற்காக தான் நம்ம அழைக்கப்படுகிறோம். பவுல் அப்போஸ்தலன் இப்படி தான் எழுதுகிறார், பார்த்துடுங்க. என் கிருபை உனக்கு போதும் அப்படி சொல்லிட்டாரு. இப்போ பாருங்க, நான் பலவீனமாக தான் இருக்கிறேன், ஆனால் நான் பலன் உள்ளவன் அப்படி எழுதுகிறேன். இந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-10 வசனங்களை முடிந்தால் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். நான் பலவீனம் உள்ளவன் தான், ஆனால் பலன் உள்ளவனாக இருக்கேன். ஏன் தெரியுமா? இல்லையா, ஆண்டவருடைய பலன் என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறார். என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தர் மோசையை பார்த்து மோசையை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நான் மோசையுடைய மறைப்பொருளாக அல்ல, அழகாக சொல்லுகிறேன், நான் மோசையோடு மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் நான் பேசுகிறேன். முகமுகமாய் கர்த்தரை தரிசித்து பேசிய மோசையை விட யார் உலகத்தில் இல்லை, யாருமே உலகத்தில் இல்லை. அவரே சொல்லுகிறார், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் என்று சொல்கிறார். யார்கிட்ட சொன்னார் தெரியுமா? மோசையோடு கூட இருந்த ஆரோன் கிட்டையும் மிரியாம் கிட்டையும் சொன்னாங்க. எத்தியோப்பிய ஸ்திரீயை மோசே மணந்ததினாலே அவளுக்கும் மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் பேசும்போது ஆண்டவர் கோபம் வந்துச்சு. கூப்பிட்டார், மோசே வா, ஆரோன் நீ வா, மிரியாம் நீ வா, தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் வாங்க, தேவனுடைய சமூகத்திற்காக நீங்கள் வாங்க அப்படி சொல்கிறார். 3 பேரும் போனாங்க. அப்போ தான் சொல்கிறார், மோசே யார் தெரியுமா? மோசைகிட்ட நான் மறைப்பொருளாக பேசலை, முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அவனைப் போல உண்மை உள்ளவன் இந்த உலகத்தில் இல்லை, தேவனுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார். இதை விட இந்த மோசைக்கு என்ன சாட்சி? இந்த சாட்சி தேவன் நம்மை பார்த்து சொல்லணும். சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எப்போ தெரியுமா? நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சொல், நம்முடைய செயல் கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருந்தால் சொல்லுவார். நிறைய தேவனுடைய பிள்ளைகளை பார்த்துருக்கேன், பார்த்துடுங்க. ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. நான் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேணும். இன்றைய உலகம் கெட்டு போயிட்டு, சபை கெட்டு போயிட்டு அப்படி சொல்லிட்டாலே யாராங்க ஒரு சிலர். ஒருவேளை கெட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொன்னால், ஆண்டவரே நான் மட்டும்தான் ஆண்டவர் உயிரோடு இருக்கேன் அப்படி சொன்னான். எல்லாரையும் இயேசுவுக்கு கொண்டுட்டா இல்லை, நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன் அப்படி சொன்னேன். அப்போ இயேசு சொன்னார், எனக்காக 7000 பேர் இருக்கிறார்கள் அப்படி சொன்னார். நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா? சபையில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா? இவ்வளோ ஆசீர்வாதம். நல்ல பிள்ளைகள் நிறைய, ஜெபிக்கிற பிள்ளைகள், தாகமான பிள்ளைகள், சபைக்காக போராடி ஜெபிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு கடந்து செல்கிறேன். 32 அதிகாரம் 49ஆம் வசனத்தில் இல்லையா, இந்த மோசையை, ஆண்டவர் சாட்சி கொடுத்த இந்த மோசையை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ
நேபோ பர்வதத்தில் ஏறு, போ, நீ போய் ஏறு, அங்கிருந்து நீ கானான் தேசத்தை பார்ப்பாய். ஆனால் கானான் தேசத்தை நீ பார்ப்பாய். நீயும் ஆரோனும் சேர்ந்து சீன் வனாந்தரத்தில் மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை குறித்து என்ன செய்யலை, நீங்கள் பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே கட்டளையை மீறினீங்க. மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாருங்க இல்லையா, சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ கானான் தேசத்தை பார்ப்பாய். நீ குறிச்சிடுங்க, மோசே உபாகமும் 32ஆம் அதிகாரம் 30 49 to 52. நீ பார்ப்பாய், ஆனாலும் நீ அதற்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். பிரவேசிப்பதில்லை. இதற்காக தான் சொன்னேன் இல்லையா, இவ்வளோ பெரிய ஒரு பாடம், இவ்வளோ பெரிய ஒரு லைஃப், மோசேயினுடைய லைஃப் இல்லையா. மோசே இயேசுவுக்கு முன் அடையாளமாக வந்தவன். அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ கானான் தேசத்தில் போக மாட்டேன். இப்போ தான் ஒரு எச்சரிப்பு என்னென்னா, சபைக்கு ஒரு எச்சரிப்பு என்னென்னா, நீ உனக்கு கெடுதி ஒன்று வராமல் பார்த்துக்கொள் இல்லையா. நீங்கள் யோசித்து பாருங்கள், கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை, தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்பது சாதாரணமான ஒரு வாழ்வு அல்ல, அசாதாரணமான ஒரு வாழ்வு இல்லையா. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு அடியும் கிறிஸ்துவுக்காக எடுத்து வைக்கும்போது பிறர் மனதை நோக செய்யக்கூடாது. ஆண்டவர் மீது அன்பு, பிறர் மீது அன்பு, நம் மீது அன்பு, உன்னில் அன்பு கூறுவது போல இருக்கணும் இல்லையா. தேவனுமே ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த ஜெப வேலைக்காக, செய்தி வேலைக்காகவுமே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே ஆயுள் முழுவதும் ஒலித்து கொண்டே இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு எடுத்துக்காட்டு மோசையிலிருந்து ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிற தகவலை ஒவ்வொருவரும் நான் முதல் கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் யார் யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களெல்லாம் புரிந்து கொண்டு தகப்பனை கெடுதி செய்து கொள்ளாதபடி ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவர் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.